தன்னலம் கருதாமல் பொது நலம் கருதி, அப்போ அந்த நெருப்பு ராசிங்கிறதை பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தில் தவறு அப்படின்னா முதலில் வந்து தட்டி கேட்பவர்கள் இவர்கள் தான். தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கொண்டு வந்து திரும்பவும் முட்டி மோதி கிழிக்கிறதோ அதை போல் இவர்களும் கொஞ்சம் ஏதாவது நேரம் சரியில்லை அப்படின்னு பதுங்கினாலும் அனைத்து சக்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த எதிரிகளாக இருந்தாலும் சத்ருக்களாக இருந்தாலும் முட்டி மோதி கிழித்து ஜெயித்து விடுவார்கள். இப்போ மேஷராசி பெண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண், ரொம்பவும் தைரியமானவர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் அவர்கள் முடிவெடுப்பார்கள், யாரையும் எங்கும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நீ வரலையா, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நானே தனித்து நின்று வழி நடத்துவேன். இவர்கள் கொஞ்சம் காரமாக பேசும் பொழுது இந்த இன்லாஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இவங்களை மேலும் மேலும் ட்ரிகர் பண்ணி கோபத்தின் உச்சாணி கொம்புக்கு கூட்டிட்டு போயிட்டு, பாத்தியா எந்த அளவுக்கு இவ கோபப்படுறா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த மேஷராசி பெண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு, நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இவர்களை பழி வாங்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது இன்றுமே நிறைய இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்பவும் எளிதில் யாராவது ஒன்று லேசா ஏதாவது சொன்னா போறோம், டக்குன்னு புஷ்ஷுன்னு பாம்பு மாதிரி படம் எடுத்து உணர்ச்சி வசப்பட்டு, என்னைய நீ இப்படி சொல்லிட்டியா, என்னைய நீ அப்படி சொல்லிட்டியா, நான் வந்து என்ன தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் இவர்களே ஓவராக டென்ஷன் ஆக்கி கொள்வது, பிறகு அந்த சூழ்நிலையும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விடுவது, இதெல்லாம் ஒரே லைன்ல பார்த்தோம் அப்படின்னா பொறுமை இல்லை அப்படிங்கிறது இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா, அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்து கொள்ளலாம், மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்து கொள்ளலாம். பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம், மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம், இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிங்கிறது ஆண் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் உஷ்ண கிரகம் சூரியன் வந்து உச்சமடைகிறது. சாட்டர்ன் இந்த ராசியில் நீசமடைகிறது. இதனுடைய சின்னம் அப்படிங்கிறது ஒரு ஆடு. அப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும், செவ்வாயும் உஷ்ண கிரகம், சூரியனும் உஷ்ண கிரகம். அப்போ ரெண்டு உஷ்ண கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த ஒரு சூடு, அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு ஹீட்டு, காலில் சக்கரத்தை கட்டிவிட்டால் எப்படி பரபரப்பாக ஒரு நபர் செயல்படுவாரோ அதற்குண்டான அந்த செயல்பாடு, அந்த வேகம், அந்த துடிப்பு, எல்லாரும் ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்த பிறகு அந்த சம்பவத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுதே முதலில் இவர்கள் அந்த சம்பவத்தை செய்துவிட்டு பிறகுதான் அது என்ன ஏது என்று யோசிப்பார்கள். அதாவது தன்னலம் கருதாமல் பொது நலம் கருதி. அப்போ அந்த நெருப்பு ராசிங்கிறதை பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தில் தவறு அப்படின்னா முதலில் வந்து தட்டி கேட்பவர்கள் இவர்கள் தான். பெரும்பாலும் பார்த்தோம்னா இவங்களுக்காக தட்டி கேட்கிறார்களோ இல்லையோ, மற்றவர்களுக்காக ஒரு நியாயத்துக்காக கூட வந்து தட்டி கேட்கக்கூடிய நபர்கள். இவர்கள் யாருக்காக வந்து தட்டி கேட்கிறார்களோ அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். பிறகு இவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது பல இடங்களில் பல நேரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள்ல மெயினான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, துணிச்சல், ஒரு வேகம், சுறுசுறுப்பு, அந்த நெருப்பு தத்துவம்,
தான் இருக்கக்கூடிய இடங்களில் தலைமை பண்பு முதன்மையான நபர்களாக திகழ வேண்டும். எப்படி அந்த ஆடுங்கிறது பின்னாடி போனாலும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கொண்டு வந்து திரும்பவும் முட்டி மோதி கிழிக்கிறதோ, அதை போல் இவர்களும் கொஞ்சம் ஏதாவது நேரம் சரியில்லை அப்படின்னு பதுங்கினாலும் அனைத்து சக்திகளையும் எடுத்து கொண்டு வந்து அந்த எதிரிகளாக இருந்தாலும் சத்ருக்களாக இருந்தாலும் முட்டி மோதி கிழித்து ஜெயித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுல என்னன்னா, எல்லாருமே மைண்டுக்குள்ளர நெகட்டிவா இருப்பாங்க. அவர்கள் பேசும் பொழுது பார்த்தா சுகரு, ஹனி, ஸ்வீட்டு, குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் மொத்தமாக தடவி பேசுவது போல் இனிப்பாக இருக்கும். இதற்கு மாறாக மேஷராசி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மைண்டுக்குள்ளர நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பேசும் பொழுது கொஞ்சம் பாயிண்ட் பிளாங்காக, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பேசி விடுவார்கள். அதனால இவர்களை சில நபர் கோபம் அடையக்கூடிய நபர்கள் ரொம்பவும் ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுவது போல் இவர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. மேலும் இவர்கள் எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவார்கள். இவர்களுக்கு பொய் சொல்லவோ இல்லைன்னா இந்த சுகர் கோட்டடாகவோ ஹனி கோட்டடாகவோ ஒரு பொழுதும் பேச தெரியாது. தோல்விகளை கண்டு இவர்கள் எந்த நேரமும் எப்பொழுதும் துவழ்வதில்லை, பின்னே போவதில்லை. இவர்களை விட நல்ல படித்தவர்களாக இருந்தாலும் சரி, சார் அவங்கெல்லாம் ரொம்ப கலராக இருக்கிறாங்க சார், வெள்ளையாக இருக்கிறவங்க சொல்கிறது தான் சார் நிஜம், அவங்கெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் ஆப்போசிட்டில் நின்றாலும் தன்னம்பிக்கையுடன் போராடி அந்த இடத்தில் ஜெயித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நபர்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரிந்துவிடும். ஆனா என்னன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கோபம் அப்படிங்கிறது வரும், திரும்பவும் 5 நிமிஷத்தில் இவர்கள் யதார்த்தமாக மாறிவிடுவார்கள். தலைமை பண்பு அப்படின்னா பொதுவாகவே இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா தலைவர்களாக, லீடர்களாக, கமாண்டோவாக, ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக, இந்த மாதிரி ஒரு அட்மின், இந்த மாதிரி இவர்களுக்கு கீழ் நிறைய நபர்கள் இயங்குவது, இவர்கள் அவர்களை இயக்குவது, இது எல்லாமே மேஷராசிக்காரர்களிடம் பொதுவாகவே காணப்படக்கூடிய ஒரு பண்பு. இந்த பேட்ரியாட்டிசம், சுதந்திரம், அதாவது இந்த நாட்டுப்பற்று, இதெல்லாம் பொதுவாகவே அதிகம் உண்டு. சுதந்திர உணர்வு இவர்களிடம் அதிகம் உண்டு. மற்றவர்களின் தலையீட்டை இவர்களுடைய ஃப்ரீடம்குள், இவர்களுடைய எல்லைக்குள் வருவதை இவர்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் யாருக்கும் நாம் அடிமையாக இருப்பதை விட, அதாவது ஒரு பெரிய மாளிகையில் போய் நாம் ஒரு பியூனாக இருப்பதை விட ஒரு குடிசைக்கு ராஜாவாக இருப்பது தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷராசி ஆண்கள். இப்போ மேஷராசி பெண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண், ரொம்பவும் தைரியமானவர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் அவர்கள் முடிவெடுப்பார்கள், யாரையும் எங்கும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நீ வரலையா, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நானே தனித்து நின்று வழி நடத்துவேன். அது என் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் பொறுப்புகள் எடுப்பதை பார்த்து நிறைய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா சில இடங்களில் பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், நிறைய பொறுப்புகளை இவர்கள் மேல் சுமத்தி விட்டு அப்படியே நாசுக்காக ஒதுங்கி விடுகிறார்கள். இவர்களும் எடுத்த பொறுப்புக்கு கடினமாக உழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே மேஷராசி பெண்கள் பார்த்தோம்னா காதலுக்குத்தான் மரியாதை கொடுப்பார்கள், காதலனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இவங்களுடைய அணுகுமுறையில் இருக்கும். ஒரு எல்லை தாண்டி போவதை இவர்கள் விரும்புவதில்லை. இந்த சுயமரியாதை, தன்மானம் அப்படிங்கிறத
ஒரு நாட் 1% கூட இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எங்கும் எதற்கும் எப்பொழுதும் மேஷராசி பெண்கள் யாரிடமும் ஒரு உதவி கேட்பது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்டரி ஜியாகிரபிலேயே இல்லை. எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மேஷராசி பெண்கள் தங்களை நம்பி வரக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அது பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி ஒரு தனியான ஒரு தாயாகவோ, இல்லை ஒரு சகோதரியாகவோ, இல்லை ஒரு மனைவியாகவோ, மருமகளாகவோ, அதாவது மருமகளா இவங்க இருக்கும் பொழுது இவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இவர்களை நெகட்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்காக போய் செய்வது, வெளிப்படைத்தன்மை, அதாவது மனதில் பட்ட விஷயங்களைய அப்படியே பாயிண்ட் பிளாங்க்ல பேசுவது. பேசும்பொழுது பொதுவாகவே அந்த மேஷராசி பெண்கள்கிட்ட ஒரு வேகம், அந்த வேகம்ங்கிறது சிலருக்கு கோபம் போல் தெரியப்படும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அதாவது இவர்கள் கொஞ்சம் காரமாக பேசும் பொழுது இந்த இன்லாஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இவங்களை மேலும் மேலும் ட்ரிகர் பண்ணி கோபத்தின் உச்சாணி கொம்புக்கு கூட்டிட்டு போயிட்டு, பாத்தியா எந்த அளவுக்கு இவ கோபப்படுறா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த மேஷராசி பெண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு, நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இவர்களை பழி வாங்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது இன்றுமே நிறைய இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மேஷராசி சகோதரியை ஒரு நபர் மனைவியாக அடைந்திருக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு என்ன ஏது எப்போ எப்படின்லாம் பார்க்காமல் படபடபடவென்று பேசிக்கொண்டே இருப்பார், பரபரப்பாக பேசிக்கொண்டிருப்பார். அப்போ கணவன் என்ன என்னோட ஒய்ஃபு தெரியாத ஒரு நபர் கூட இந்த அளவுக்கு ரொம்ப பழகினது போல் பேசுகிறாரே, இது என்ன, எப்படி, ஏன், எதற்கு அப்படின்னெல்லாம் யோசிக்க கூடாது. அவர்களுடைய பொதுவான இயல்பு சுபாவமே இதுதான். பொதுவாகவே மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. சார் எல்லாமே இனிப்பாகவே இருந்தால் எப்படி, சில விஷயங்களை கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்சம் நாம் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அதாவது வேகமாக ஒரே நேரத்தில் இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோனில் பண்ணலாம், இல்லைன்னா லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பண்ணலாம். நடைமுறையில் நாம் எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்? ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை தன் மேல் சுமத்தி கொண்டு வேகமாக அந்த மல்டி டாஸ்கிங் செய்வது, அதனால் அவசரத்தில் முடிவெடுப்பது, அந்த மாதிரி முடிவெடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை இழந்து விடுவது, பிறகு தனிமையில் யோசித்து திரும்பவும் வருத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பித்த இடத்தில் ஆரம்பித்து முயற்சி செய்து மேலே ஏறி வருவது. இது இவர்களுடைய ஃபர்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, மறுபரிசீலனை செய்யாமல், யோசிக்காமல், ஒரு லாங் டேர்மில் பிளான் பண்ணாமல் இவர்கள் அந்த விஷயத்தில் போய் இறங்கி கொள்வது. ரொம்பவும் எளிதில் யாராவது ஒன்று லேசாக ஏதாவது சொன்னால் போகிறோம், டக்குன்னு புஷ்ஷுன்னு பாம்பு மாதிரி படம் எடுத்து உணர்ச்சி வசப்பட்டு, என்னைய நீ இப்படி சொல்லிட்டியா, என்னைய நீ அப்படி சொல்லிட்டியா, நான் என்ன தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் இவர்களே ஓவராக டென்ஷனாக்கி கொள்வது. பிறகு அந்த சூழ்நிலையும் ஒரு மாதிரி டென்ஷனாக்கி விடுவது. இதெல்லாம் ஒரே லைனில் பார்த்தோம் அப்படின்னா பொறுமை இல்லை அப்படிங்கிறது இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு. இதையும் தவிர கடன் வாங்கும் பொழுது என்ன, எதற்கு, ஏன், எங்கே, எப்போ, எப்படி திரும்பி அடைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் மளமளவென்ற கடன் வாங்கி விடுவது. அதனுடைய பின் விளைவுகள் என்ன? குறிப்பாக இந்த நவீன தொழில்நுட்பம், டிஜிட்டல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்காமல் கடன் வாங்கி விடுவது.
குடும்பத்துக்காக செலவு செய்யும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு நடைமுறையில் நிறைய மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது எல்லாமே பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த உஷ்ண தேகம் அப்படிங்கிறதுனால நடைமுறை பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்தவரை இவர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த நீர் எந்த அளவுக்கு இவங்க உடம்புல படுகிறதோ, எந்த அளவுக்கு இவர்கள் உடம்புக்குள் இறங்குகிறதோ, அப்போ அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது சமாதானம் ஆகும். பொதுவாகவே இவர்களுக்கு அந்த முருகன் வழிபாடு, பிறகு அந்த சிவன் வழிபாடு, அதுவும் இந்த அக்னி சம்பந்தமான சிவன் வழிபாடு, அதாவது இந்த திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, பழனி முருகன், இந்த மாதிரியான வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் அண்ட் எல்லோ லக்கி கலர்ஸ். நம்பர் 9, நம்பர் 1 குறிக்கக்கூடிய எண்கள் இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ். பொதுவாகவே பவளம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிவதன் மூலம் நிறைய உடல் உபாதைகளிலிருந்து இவர்கள் வெளியே வர முடியும். தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு தானம் செய்வது, சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற ஆடைகள், இந்த செவ்வாழை பழம், மாதுளம்பழம், இந்த பீட்ரூட், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானம் கொடுப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன். அப்போ அந்த சகோதரனுடைய உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் முடிந்தவரை பிரச்சனைகள் இல்லாமல் பயணிப்பது நடைமுறை வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவரே 4ஆம் வீட்டில் போய் நீசமடைகிறார். 4ஆம் இடம்ங்கிறது இடம், பூமி போன்ற விஷயங்களை கூறி காட்டுகிறது. அப்போ பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களையும், எதிரிகள், சத்ருக்கள், கடன் போன்ற விஷயங்கள்ல கூட இவர்கள் அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கை சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா மேஷராசிக்காரர்களை அடித்து கொள்வதற்கு ஆளே இல்லை. ஏன்னா ராசியாதிபதி அவரே 10ஆம் இடத்தில் உச்ச பலம் குறியவன். இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் அடைந்தாலும் தொழில் ரீதியாக இவர்கள் யாரை தூக்கி விடுகிறார்களோ அவர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டில் நின்னாலும், எவ்வளவு அடி வாங்கினாலும் தொழிலில் இவர்கள் கண்டிப்பாக அந்த உச்ச பலத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதும், இவர்கள் உச்சமடையக்கூடிய அந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது மகரம், சாட்டனுடைய வீடு. அது உழைப்பை குறிகாட்டுகிறது. இப்போ உழைப்பின் உச்சம், உழைப்பின் சிகரம், உழைத்து மற்றவர்களை வழி நடத்தி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட்லலாம் ஹை ஆஃபீஸர்ஸ், ஹை போஸ்ட்லெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மேஷராசிக்காரர்களை நாம் பார்க்க முடியும். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். காத்திருங்கள், இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது.